ஏம்மா ஒன்றும் இல்லைம்மா, சரியாயிருமா. காலைல எண்ணெய் போட்டு விடுது என்ன? ஆமாம்மா, சரியாயிரும். மூஞ்சி அப்படி வைக்காத, பாவமா இருக்குமா உன்னை பார்க்கறதுக்கு. நடிக்காதியோட்டி, 2 பேரும் நடிக்காதியோ நாடகாரியோ. உங்களால நட்டி உளுந்து வாரிங்கன்னா கிடக்கே. ஏம்மா சாரிம்மா, நான் சத்தியமா தெரியாம தம்மா இஞ்சி எடுக்கும்போது கோதுமம்மா உளுந்துச்சு. அது இப்படி ஆகி போயிட்டு மன்னிச்சிருமா. எட்டி மறுபடி அந்த இஞ்சி கடையை விட்டுட்டீங்க. கோவப்படுத்தி நானே தலைவலிக்கு காய்ச்சல் அடிக்கணும்னு படுத்து கிடந்திருக்கேன். உங்கள்கிட்ட இவ காப்பி கேட்ட மாதிரி வந்து நின்றுட்டு விடுங்கட்டி விடுங்க. கால் ஒடிஞ்சு கிடைக்கணும், குறுக்கெலும்பு ஒடிஞ்சு கிடைக்கணும். எவ்வளவு கவலை வேண்டாம். எல்லாரோட சோழியை பற்றி கிளம்புங்கட்டி. சரிம்மா, அதான் எல்லாம் ஒதுக்க தானே போறோம். இப்போ உனக்கு கலியிலன்னா நாங்க தான் உன்னை பார்க்க போறோம். சரி, கோவப்படாத. பத்ராளி பிள்ளைல அடிச்சு போட்டு நொறுக்கி எடுக்காளோ என்ன செய்யாலோ தெரியல. ஏடி அப்பா வந்தாச்சு. எப்பா ரூமுக்குள்ள வாப்பா. நான் வாரேங்கன்னு வாரேன். உங்க அம்மா எங்க? நான் வாரேன். அவரை நான் என்னத்துக்கு போன் போட்டு கூப்பிட்டேன் தெரியுமாட்டி? உங்க அக்கா போறது தாங்காம போன் போட்டு கூப்பிட்டேன். கடைசியில நான் கூப்பிட்ட கதை மறந்து அவர் என்ன பார்க்கக்கூடிய நிலைமைக்கு ஆயிப்போச்சு. உள்ள வரட்டு அவரு. ஏ கண்ணுவல, இவளுக்கு இதே ஒரு வேலை. பிள்ளைல போட்டு தூக்கி போட்டு அடிக்கிறது, அடிச்சுட்டு சோகத்துல படுத்து கிடந்து அழுகுது. ஏடி நீ பிள்ளைல அடிச்சுட்டு இங்கே வந்து படுத்து கிடந்து அழுதுட்டு இருக்க? இல்லப்பா, கொஞ்சம் அம்மிட்டு. எப்பா சிரிங்கட்டி, சிரிங்க. உங்க இஷ்டம் போல சிரிங்க. அம்மகாரி தானே, அடிச்சாலும் பிடிச்சாலும் என்னன்னாலும் பண்ணனாலும் உங்ககிட்ட தானே வந்து நிக்க போறா. நீங்க சிரிங்க. சிரிக்கலாமா? எப்பா நீ அம்மையிட்டே போய் கேளுப்பா. ஏட்டி என்ன வம்பை இழுத்து வச்சிருக்குது என்னைக்கு? ஏட்டி உங்களை நான் எதுக்குங்கே போன் போட்டு கூப்பிட்டேன்? இது என்ன படாத பாடு படுத்திட்டு திரியாளுவோ? நான் தலைவலி நம்மள்ட்ட போன் போட்டு சொன்னா காப்பி போட்டு தாரேன்னாலுவோ, அவ்வளவுதான் தாரேன்னு சொன்னாலுவோ. நான் இவ்வளவு பாசத்துல பொங்கி திரியாளுவா. ஒரு கப்பு காப்பியை தாங்கன்னு கேட்டது ஒரு குத்தமாங்கே. அங்கே அந்த அடுக்காலைக்குள்ள போய் பாருங்க. அவ்வளவு மாவை மோரையோடு தட்டி வச்சிருக்காளோ. இவ்வளவு சும்மா விடலாமாண்ணா? கேட்ட அடிக்க போலான்னு போவே காலு வலிக்க அவ்வளவு மேலவே உளுந்துட்டோம் இங்கே. நீ ஏன் உளுந்த? ஆமா, நான் உளுந்து, நான் பருப்பு, நான் அரிசி, நான் பயிறு. உளுந்தேன்னு சொல்றது மறுபடியும் கிண்டல் அடிச்சிட்டு கிடக்கிறேன். நீரு இப்போ பேசாம போகும் முதல்ல வெளியே 3 பேரும் கீழே உளுந்து காலு சுழுக்கு பிடிச்சிட்டீங்க. என்ன வலி வலிக்க தெரியுமா? அந்த பேதி எடுப்பாளோடு வந்துச்சு. நான் தான்ப்பா காப்பாத்தினேன் அம்மையை. என் மேலதான் வந்து உளுந்தா. நான் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் மூஞ்சோடி உளுந்துருப்பாப்பா. பாத்தியாட்டி, கடைசி என் பிள்ளைகள் தான் உன்னை காப்பாத்திருக்கு. அதுவளே நீ அடிக்க போற. சரி ஒன்றும் இல்லை, காலைல 2 எண்ணெயை போட்டு தடவி எடுத்தோம்னா சரியாயிரும். இதுக்கு அவசர அவசரமாக வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். அவன் எப்பண்டா வேலையை விட்டு 10 நிமிஷம் போவே 100 ரூபா குறைக்கலான்னு திரிவான். சரி ஏ கண்ணு, அம்மே காலைல காயத்ரி மணி எண்ணெய் தூக்கி போட்டு தடவி விடு. நான் போய் கிளம்பி போயிட்டு வாரேன். எப்பா கேட்டா வேண்டான்னு சொல்லுதாப்பா. நான் இப்படி கீழே உளுந்து கால் உடஞ்சி கிடக்கே. நீர் வேலை முக்கியம்னு அங்கே போறதுக்கு நிற்கரு. உங்களுக்கு பொண்டாட்டி எதுக்கு, பிள்ளைகள் எதுக்கு? உங்களுக்கு கொஞ்சம் ஒரு துளியாவது பாசம் இருக்குவா? நீர் போவும், நீர் வேலைக்கே போவோம். உங்க ஓனர் இருக்காம அவனே கேட்டுக்கிட்டு இரியும். அங்கே ஒரு வீடு எடுத்து கூட இரியும். வாடகை கூட நானே தாரேன். உங்களுக்கு என் கூட இருக்குது என்னத்த இருக்குது? கால் உடஞ்சி கிடக்கால என்னத்த திம்பா கொள்வாடு. உங்களுக்கு அக்கறை கிடையாது. நீர் போவாங்க. இவ ஒரு பைத்தியாரி. ஏட்டி நான் வேலைக்கு போறேன்னு சம்பளம் தரக்கூடிய நாளிட்டி சொன்ன கேட்க மட்டும் சம்பளத்தை வாங்கிட்டு வாரேன். எண்ணெயை தடவிய காட்டி எண்ணெயை தடவி வை. காலு சரியாவலன்னு சாயங்காலம் போல ஆஸ்பத்திரி போவோம். சரியா? போயிட்டு இப்ப வந்துருவேன். ஐயோ ஐயோ, இவ்வளோடி கடந்துக்கிட்டு. ஏம்மா என்ன போட்டு விடட்டாமா? எடி ஒன்றும் போறாண்டி, போங்கட்டி. நான் ஆச்சி இருந்தவனை வர சொல்லு. அவ எல்லாத்துக்கும் கொஞ்சம் கால் அமைக்க விடுவாங்க. சரியாயிரும், போங்க. நான் கொஞ்சம் படுத்து எந்திக்க அந்த ஆச்சி இருந்தவனை வர சொல்லு. வாட்டி அக்கா போவோம். ஏம்மா ஆச்சியை மட்டும் கூப்பிடணுமா? நெட்டவழி டீச்சர் எல்லாரையும் கூப்பிடணுமா? ஆமா, என்ன விசேஷம் தானே நடத்திட்டு இருக்கேன், கல்யாணம் சடங்குன்னு. எடி அந்த ஆச்சியை மட்டும் கூப்பிடுடி. வள்ளி கீதா அவ இவானி எல்லாவளையும் அடைச்சி போட்டுக்கிட்டு அதுக்கு அவர்கிட்ட வந்து அறுப்போங்க முடியாது. ஆச்சியை மட்டும் வர சொல்லிட்டு போங்க 2 பேரும். ஏம்மா ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டணுமா? பிரஷர் கிசரி எதுவும் யாரி தலையில நிற்கிவான்னு தெரியல. கோவம் அப்படி வருது. முன்னாடி இருந்த பத்திராளி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இப்ப பாரு வயசாகுதா என்ன இளவோ தெரியல. எம்மா எப்பவும் கோவம் வந்துகிட்டே இருக்குவப்பா. நாளைக்கு எப்படியாவது ஆஸ்பத்திரிக்கு போன இந்த ஆச்சியை கூப்பிட்டு. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஷா, மக்களின் மத்தியினில் காமராஷா,
காமராஜர் இருக்க காலத்துல நல்ல ஒரு வாழ்வு வாழ்ந்தோம். இப்ப 4 வழிபாதை 6 வழிபாதை கொஞ்சம் விட்டா 8 பாட்டுன்னு போவோம். வழிபாதை தான் போடுவானோட தவிர வீடு இருந்த பாடு இல்லை. இருக்க வீட்டையும் இடிச்சுக்கிட்டு வழிபாதையை போட்டுட்டு திரியானுவான். வாட்டு வீடு எங்க எம்சியாரு தந்தாரு, அதோடு போச்சு. யாராவது ஒரு வீடு கட்டிட்டாங்களே, சொந்த வீடு இல்லாம அங்கே இங்கன்னு கிழிஞ்சிட்டு கிடக்கேன். எட்டி மொட்டை மொட்டை போனா வாயை முடிக்கிட்டு அப்படியே இருக்கணும். சொன்ன மாதிரி இருக்கலன்னு மறுபடியும் கைத்தை கட்டி வாயில வச்சு விட்டுருவேன். கைத்த கட்டி வாயில வைப்பியா? வளராதட்டி. என்ன தாத்தா தாத்தா வாழையில வெளியே போவோம். அதுங்க சவட்டு மூடி வேயா உங்களுக்கு வாவான அவரை இழுத்துக்கிட்டு போற இருக்க பணத்தை அவளத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு ஊட்டி தள்ளிக்கிட்டு கிடக்காரு. அவருக்கு கொஞ்சம் போல வாங்கி கொடுத்துட்டு அவள பணத்திலே நீங்க குடிச்சிட்டு தெரியல ஓடிருங்க. ஏஜி இப்ப அவருக்கு கொஞ்சோல வாங்கி கொடுத்தது கவலையா இல்ல நாங்க கூட்டிட்டு போறது கவலையா? வேற ரெண்டும் நம்மள கவலை. வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்க அவளை பணத்தை நீங்க அடிச்சுக்கிட்டு அவருக்கு கொஞ்சம் போல வாங்கி கொடுக்குது என்ன? பொங்கல் சேர்ந்து உங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்லிக்கிட்டு கிடக்கேன். இல்லை இனிமேல் அவரை கூட்டிட்டு போய் ஜாலி வச்சுக்க கூடாது வச்சுக்கோங்க. ரோட்டில் அவர் இஷ்டம் போல அவர் ஒரு பக்கம் இருக்கு, கிழிஞ்ச பேண்ட் ஒரு பக்கம் கிடக்குது. என்ன லட்சணத்தில் கடந்தாரு தெரியுமா? நேற்றுக்கு மரியாதைக்கு பேருணும் பேருங்கள பொங்கலங்கிட்டு எவனாவது நீ தாத்தா சொட்டை வீட்டுக்கிட்ட வரணும். கெட்ட வார்த்தை போடக்கூடாதுன்னு நினைக்க நான் பேரு. ஏட்டி அவனை ஏமாட்டி ஏசுக, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுட்டி. ஆமா அவனுக்கு ஒன்றும் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ பொச்சுக்கிட்டு இருக்கு வாய. என்ன இந்த கிளி கிளிக்க கிளவி? ஏட்டி அவனோட எதுக்கிட்டி ஏசுக? அறிவு இருக்காட்டி உனக்கு? ஆமா போய் எனக்கு அறிவு கிடையாது. உங்களுக்கு மூட்டை மூட்டையா அறிவனை உள்ள ஒழிச்சு வச்சிருக்காரு. நீர் வாயை மூடிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வயசாகிட்டு எனக்கே வச்சு வாய்க்குள்ள திணிச்சு விட்டுருங்க. அப்புறம் எப்படி போனாருன்னு தெரியாது ஊருக்குள்ள பேசாம இருயும். அட கொலகார பாதவத்தி, ஏட்டி குடிமகனா இருக்கிறது தப்பாட்டி. யாச்சி யாச்சி எங்க அம்மா உங்களை கூப்பிட்டா அங்க சமைச்சு வரணும்னு இருங்க. இந்த மனுஷங்க இருக்கல உறங்காம 2 கண்ணை உருட்டிக்கிட்டு ஆண்ட போல உட்கார்ந்து இருக்காரு. அதான் அவருக்கு காவலா நான் இருக்கேன். எதுக்கிட்டே எதுவும் சும்மாவா இல்லை விசேஷமா? அது எங்க அம்மா கீழே விழுந்துட்டாச்சி. காலில் சுழுக்கு பிடிச்சிட்டு உங்களை தான் கூட்டிட்டு வர சொன்னா. ஐயா அப்படியாட்டி? ஐயா எப்படி விழுந்தாட்டி? இரு வாரேன். இங்க ரூபாய் உங்களை கண்டி அவ்வளோ பைசாவே அடிக்க உள்ள வச்சுக்கிட்டு தான் போறேன். நான் போயிட்டு அங்கேயே இருந்துருவேன் நீர் நினைச்சிடக்கூடாது. இப்ப 10 நிமிஷத்துல வருவேன். வரும்போது வீட்டு வாசல தாண்டி இருந்தேன்னு வையி ஞாபகம் இருக்குல்ல, அப்படிதான் செய்வேன். இவ ஒரு பைத்தியாரி. நம்ம ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சாலும் ஞாபகப்படுத்தி அதை ஞாபகப்படுத்திடுவா. கீழே விழுந்துட்டு எந்திரிச்சு இஷ்டம் போல நடந்துட்டு கிடக்கா. ஆமா ஆச்சி, இந்த இவ்வளவு பெத்து போட்டிருக்கேன் பத்தியா? இவ்வளவு அடிக்கலான்னு போவோம், கீழே வலிக்கு விழுந்துட்டாச்சு. கொஞ்சம் கேவலமா போயிட்டு. வலி கூட பரவாயில்லாச்சு, இவ்வளவு முன்னாடி விழுந்து கொஞ்சம் கேவலமாயிட்டு. அதாவது ஒண்ணு இல்லை, எந்திரிச்சு நடக்கலாமான்னு எந்திரிச்சு நடந்தேன். பெருசா ஒண்ணு வலித்தல, லேசா தான் பட்டிருக்குது. அப்படியாட்டி அறக்க பறக்க வாடி இருந்தேன். ஏடி உட்காரதுல மயில நடக்காதால உட்காருடி. எம்மா எப்பா எனக்கு நேரமே சரியில்லை ஆச்சி. எனக்கும் தாண்டி நேரமே சரியில்லை. சரியா இருக்குட்டு இந்த மனுஷனோடு கடந்துக்கிட்டு என்ன செய்யலாம் ஆச்சி? பிரஷர் இருக்கான்னு ஆஸ்பத்திரியில போய் பார்க்கலான்னு இருக்கேன். என்ன சொல்லுதிய வாரையில போயிட்டு வருவோமா? ஏடி நேரம் சரியில்லைன்னா பிரஷர் பார்க்க கூடாது, நல்ல சுவாசியம் பார்க்கணும். சுவாசியம் பார்க்க வரையாட்டி இந்த மனுஷன் என்ன எத்தனை வருஷத்துக்கு இருப்பாருன்னு கேட்கணும். கேட்டியா? எத்தனை வருஷம் இருப்பாரு, அதுல எத்தனை வருஷம் என் உயிரை வாங்குவாருன்னு கேட்கணும். சின்ன பாடா படிச்சுக்காரு என்ன பாட்டு. ஆட போங்காச்சி நீங்க வேற. அவர் வயசான காலத்துல கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு அங்கே இங்கே படுத்து கிடக்க போறாரு. அவரை போட்டு பாடாப்படுத்தி தொல்லையா பண்ணுதாரு. இவர் என் மாப்பிள்ளைய பாருங்க கீழே விழுந்து கிடக்க வந்து பார்த்துட்டு பல்ல இழுத்துக்கிட்டு வேலைக்கு போயிருக்காரு. ஒரு வாரத்தை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன்னு கேட்கல. அப்படியாட்டி சவச்சு மூஞ்சி. இவனுக்கு திமுறை கூட்டிட்டு இவனுக்கு ஆக்கி முறைக்கு தான் பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு கிடக்கானுவான். முதல்ல நான் சொல்லிக்கலி ஆஸ்பத்திரி ஈஸ்வரின்னு போவான்டா. யாரும் சரி கிடையாது நமக்கு. இப்போ நல்ல ஒரு சுவாசியக்காரனா பார்த்து போய் பார்ப்போம், அப்படின்னா சரியாகும். புரிஞ்சுவா? ஆமா ஆச்சி புரிஞ்சு. அப்ப ஏதோ போயிட்டு வருவோமா? எனக்கு இப்பவே பார்க்கணும் ஆச்சி. என்னாலலாம் இப்படி இருக்க முடியாது இவர் கூட. நடந்துருவியாட்டி மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நடந்துருவியா? நடந்துருவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடந்துருவேன் ஆச்சி. அப்போ சரி வா போவோம், போயிட்டு வருவோம். என்ன மனுஷன் வாழ்க்கை இது, மானங்கிட்ட வாழ்க்கை. எம்மா எதுவோ மாப்பிள்ளை ஏச மாட்டாமலாட்டி கால் உடஞ்சவளை கூட்டிட்டு வெளியே ஊர்கிட்ட போயிருக்கானு. அவர் ஏசுவார். அவருக்கு என் கால் உடஞ்சா என்ன கை உடஞ்சா என்ன கவலை இல்லாம தான் நாங்கள் வேலைக்கு போயிருக்காரு. கேட்டா சம்பளம் வரப்பான். சம்பளம்
பணம் பணம் பணம்னு இருந்த பொண்டாட்டியோட பிள்ளையோட ஒழுங்கா பார்க்காண்டா அவருக்கு என்னத்தையும் சொல்லிட்டு பிறகு வாங்க உங்களை சுவாசியத்தை பார்த்துட்டு வருவோம் மெதுவா வாடி